நம்ம அஜித் தற்போது கார் ரேசிங்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இதனால அவருடைய அடுத்த படம் பற்றிய அறிவிப்பு அப்படின்றது தொடர்ந்து தள்ளி போய் கொண்டே இருக்கு. இதனிடையில சமீபத்துல அஜித் சாருடைய மங்காத்தா ரீரிலீஸுமே செய்யப்பட்டது. இந்த படம் அமோகமான வரவேற்பை பெற்று சக்கப்போடு போட்டுச்சு. இந்த நிலையில அஜித் சாருடைய அடுத்த படமான இன்னைக்கு 64 பற்றி லேட்டஸ்ட் தகவல் ஒன்று சோசியல் மீடியாக்கள் வழியாகி ரசிகர்களை உற்சாகமுமே செஞ்சிருக்காங்க. அஜித் சார் தன்னுடைய 64வது படத்திற்காக ஆதிக் ரவிச்சந்திரனுடன் கூட்டணி அமைச்சிருக்காரு. ஏற்கனவே குட் பேட் அக்லில மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த நிலையில மீண்டும் இந்த காம்போ இணைஞ்சிருக்கு. இவங்களுடைய கூட்டணியில ஏகே 64 உருவாவது உறுதியானாலுமே இன்னமுமே இந்த படம் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகல. படத்திற்கு தயாரிப்பாளர்கள் எல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு சில வதந்திகள் கூட சோஷியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலுமே ஆச்சு. ஆனால் படத்துடைய தயாரிப்பு நிறுவனத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. தற்போது ஏகே அவர்களுக்கு தொடர்ச்சியாக கார் பந்தயம் இருப்பதால படத்துடைய படப்பிடிப்பை தள்ளி போட்டு கொண்டே போகிறார். ஆகையால பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்பு பிப்ரவரி இறுதியில ஆரம்பமாகும் அப்படின்னு முன்பு சொல்லப்பட்டது போல ஆரம்பிக்கவுமே இருக்காங்களா. சோ அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்கள்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோக்கான ஷூட் நடைபெற்றதாக சொல்லப்படுது. சோ இதனடுத்து அந்த ப்ரோமோ வீடியோவில் படத்துடைய டைட்டில், ரிலீஸ் தேதி, மற்ற விவரங்கள் அப்படின்னு பல அப்டேட்டுகள் அடங்கி இருக்குமா. ஆகையால இந்த ப்ரோமோவுக்காக ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. உங்களை யாரெல்லாம் இந்த ப்ரோமோவுக்கு ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.